அப்ப நம்முடைய ஆசை இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று நாளைய மறுமையிலும் இறைவனால் கொடுக்கப்பட இருக்கின்ற உயர்ந்த பரிசாக இருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான லட்சியமாக இருக்கும் என்று சொன்னால், இடையில் ஏற்பட்ட இந்த தொய்வுகளை, இந்த தடங்கல்களை, நம்மிடத்தில் ஏற்பட்ட விரக்திகளை எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய ஏகத்துவ பயணத்தில் நாம் வீரியமாக செயலாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய கிளை மாவட்ட நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, தாயிகளே, நாமெல்லாம் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய 10வது பொதுக்குழுவிலே அங்கம் வகித்திருக்கின்றோம். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2005ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற நானும் நீங்களும் அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய அமைப்பு 2011ஆம் ஆண்டு மீள கட்டியெழுப்பப்பட்டு இன்றைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் உதவியால் 20 ஆண்டு காலம் இலங்கையுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கலிலும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுச்செய்தியும் ஒவ்வொரு பட்டி தொட்டியிலும் கொண்டு போய் சேர்த்து சிறுக்கிலும் பிதாத்திலும் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களை நெறிப்படுத்தி உண்மையான சத்தியத்தின் பால் ஒவ்வொருவரையும் சங்கமிக்க செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பிலே இன்றைக்கு நாம் பங்கெடுத்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய இந்த 20 ஆண்டுகால பயணத்திலே நமக்கு மத்தியில் சில பிரிவுகள், பிளவுகள், அதையும் தாண்டி நமக்கு முன்னால் எடுத்து முன்வைக்கப்பட்ட அரசுடைய தடைகள் என்று பல்வேறுபட்ட மேடு பள்ளங்களை கடந்து இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக நம்முடைய 20 ஆண்டுகால பயணத்திலே பலர் பல நோக்கங்களுக்காக வேண்டி இதிலிருந்து பிரிந்து சென்றார்கள். இதிலிருந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வேண்டி சிலர் நடவடிக்கைகள் என்ற அடிப்படையிலே நீக்கப்பட்டார்கள். அப்படி என்று பல கசப்புகளையும் பல மேடு பள்ளங்களையும் தாண்டி நான்